இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா வேலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அலைன்னு அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகே, எந்த வேலையாக இருந்தால் என்னாக்குது, இந்த வேலையாவது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அந்த வேலைக்காக போய் கேட்குறாங்க. அப்போ தாங்க நம்ம இலக்கியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகுதுங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலை ஏற்கனவே இன்னொரு ஆளுக்கு கொடுத்தாச்சுமா, அந்த போர்டை நம்ம ஆளுங்க எடுக்க மறந்துட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இந்த வேலையும் நம்மளுக்கு கிடைக்கலையா, நம்மளுக்கு லக்கே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவே நினச்சிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிகள் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவும் டிலே ஆகிருக்குங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்பட்ட அந்த புது ஜோடிங்க பார்த்தி அப்படின்னா எனக்கு இந்த ஹோட்டலும் பிடிக்கல, ஒன்றும் கிடையாது, நான் ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, சப்ளை பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு வெளியே எழுந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நம்ம இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா சரி வேறு எந்த வேலை கிடைக்கலன்னா என்னாக்குது, நான் இந்த வேலையை செய்கிறேன், எனக்கு இந்த வேலையை கொடுங்க, உங்களுதுலேயும் சப்ளையர் வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஓனர்கிட்ட இலக்கியா கேட்குறாங்க. கேட்டதுக்கு என்னம்மா நீ இவ்வளோ படிச்சிருக்கன்ற, மறுபடியும் எதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிற, வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு எந்த வேலையாக இருந்தால் என்ன சார், எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த வேலை கொடுத்தாலுமே செய்வேன், எந்த வேலை செய்கிறதுலாம் தப்பு கிடையாது, நான் ஏற்கனவே ஸ்கூல்லலாம் வேலை பார்த்துருக்கேன், ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுருக்கேன், எனக்கு அது திருப்தியாக தான் இருந்தது, அதனால் எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹோட்டல் ஓனருக்கு என்னம்மா இவ்வளோ படிச்சிருக்குன்ற, இந்த வேலை செய்கிறேன்றே, எனக்கு பயங்கரமான சந்தோஷம்தான், உனக்கே அந்த வேலையை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனரும் சொல்லிடுறாருங்க. இதை கேட்டோடனே பயங்கரமான சந்தோஷங்க. இதை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.